தமிழக காங்கிரசின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக மூத்த தலைவர்களுடன் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த EVK இளங்கோவன் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்திருந்தார். அன்று முதல் இந்த பதவி தொடர்ந்து காலியாகவே இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவரை நியமனம் செய்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களுடன் தொடர்ந்து 2 தினங்கள் ஆலோசனை செய்தார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சுதர்சன் நாச்சியப்பன், ஜெயக்குமார், திருநாவுக்கரசர் மற்றும் மாணிக் தாக்கூர் ஆகியோர் தனித்தனியாக ராகுல் காந்தியை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். அதேபோல நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தமிழ்நாடு எம்எல்ஏக்களான விஜயதரணி, வசந்த்குமார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏயான பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் ராகுல் காந்தியை தனித்தனியாக சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். எனினும் தற்போதைய நிலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவிக்கு மூத்த தலைவர்கள் சிதம்பரம், சுதர்சன் நாச்சியப்பன், திருநாவுக்கரசர், மாணிக் தாக்கூர், வசந்த்குமார் ஆகியோர் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனாலும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதியதாக தலைவராக நியமிக்கப்படுபவர் தற்போதுள்ள அனைத்து அணிகளையும் அரவணைத்து செல்லும் நபராக இருக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி மிகவும் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. எனினும் இன்னும் ஓரிரு தினங்களில் புதிய தலைவருக்கான அறிவிப்பு பெயர் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக புது டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவிந்த்.